Hello guys, welcome to a new video. இது வந்துட்டு நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் டே. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா டு டூ லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ண போறோம். ஓகேவா? இது வந்துட்டு பேசிக் ப்ராஜெக்ட் தான். இதுல வந்து எந்த லைப்ரரி எதுவுமே யூஸ் பண்ண போறது கிடையாது. பேசிக் ப்ராஜெக்ட் நம்ம வந்துட்டு லூப்ஸ் நம்ம இத்தனை நாள் படிச்ச கான்செப்ட்ஸ் வச்சு நம்ம வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ண போறோம். ஓகேவா? இந்த டு டூ லிஸ்ட் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது, என்ன ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள பேசிக்க பார்க்கலாம். ஓகேவா கைஸ்? உங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ப்ரோக்ராம்குள்ள போறதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். அதாவது இந்த டு டூ லிஸ்ட் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். ஓகேவா? இதுல வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு என்னன்னா ஆடு, அதுக்கப்புறம் வந்துட்டு ரிமூவ், அதுக்கப்புறம் வந்துட்டு எடிட், வியூ, எக்ஸின்னு சொல்லிட்டு மொத்தம் 5 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ வந்துட்டு நம்ம ஒவ்வொன்றா டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா இது எப்படி ஒர்க் ஆகுது, எந்த மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் நான் இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் 1 கொடுக்குறேன். ஓகேவா? சூஸ் ஆப்ஷன் வந்துட்டு 1 கொடுத்து என்டர் கொடுத்தேன் அப்படின்னா என்டர் டாஸ்க் கேட்கிறதா என்ன டாஸ்க் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்துட்டு என்ன பண்ண போறேன்னா கோடிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்க போறேன். ஓகேவா? கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ப்ரையாரிட்டி கேக்குது. ப்ரையாரிட்டி என்ன கொடுக்கலாம், இதுக்கு வந்துட்டு மீடியம் கொடுப்போம். ஓகேவா? மீடியம் இப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? கொடுத்துட்டேன்னா இப்போ வந்துட்டு இந்த கோடிங் ப்ரையாரிட்டி கோடிங் வந்துட்டு ஆட் ஆயிடுச்சு. டாஸ்க் கோடிங் வித் ப்ரையாரிட்டி மீடியம் வந்துட்டு ஆட் ஆயிடுச்சு. ஓகேவா? நான் ஒன்னா கொடுக்க இன்னொன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் என்ன கொடுக்க போனா 1 கொடுத்துட்டு என்ன இது கொடுக்கலாம், டாஸ்க் கொடுக்கலாம், ஒரு ஸ்லீப்பிங் கொடுப்போம். ஓகேவா? ஸ்லீப்பிங் கொடுத்துட்டு இதுக்கு ப்ரையாரிட்டி என்னது, இதுக்கு ஸ்லீப்பிங் வந்துட்டு ப்ரையாரிட்டி ஹையா கொடுத்தாகும். ஹைவே நான் கொடுக்குறேன். எனக்கு இதுவுமே ஆட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறேன்னா நான் வந்துட்டு வியூ பண்ணி பார்க்க போறேன். வியூ பண்றதுக்கு என்ன ஆப்ஷன் 4. ஓகேவா? 4 நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு காமிக்குது பாத்தீங்களா. ஈட்டிங், கோடிங், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்லீப்பிங் சொல்லிட்டு இது ஃபர்ஸ்ட் முன்னாடி கொடுத்தது. அது அப்படி இருக்கு. எனக்கு இப்படி இருக்கு 3 இது காமிக்குது. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறேன், இதை வந்துட்டு நான் ஒன்று எடிட் பண்ணி காமிக்க போறேன். எடிட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், 3 அப்படிங்கிற ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். 3 கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன்னா இது என்ன டாஸ்க் எடிட் பண்ண போறேன். மொத்தம் 3 டாஸ்க் இருக்குல்ல, நான் வந்து ஈட்டிங் கொடுக்குறேன். ஓகேவா? ஈட்டிங்கோட ப்ரையாரிட்டி லோவா இருக்கு. அதெல்லாம் மாத்தி ஆகும். ஈட்டிங் அப்படி சொல்லிட்டு நான் கொடுத்துட்டு டாஸ்க் எனக்கு கொடுப்போம், ஈட்டிங்னே கொடுப்போம். ஈட்டிங் அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்போ என்ன பண்றேன்னா இது ப்ரையாரிட்டி என்ன பண்ண போறேன், ஹைன்னு. ஓகேவா? சாப்பாடுமே முக்கியம் தான். சாப்பாடுக்கு வந்துட்டு ஹை ப்ரையாரிட்டி கொடுத்தாலும் இதுக்கு வந்துட்டு ஹைன்னு கொடுக்குறேன். என்டர் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்துட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. டாஸ்க் ஈட்டிங் அப்டேட்டட் டு ஈட்டிங் வித் ஹை ப்ரையாரிட்டி. ஓகேவா? அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போறேன்னா வியூ டாஸ்க் வியூ வாங்க போறேன் நான். 4 கொடுத்து வியூ பண்றேன். வியூ பண்ணுறதுக்கு எனக்கு ஈட்டிங் ஹை ப்ரையாரிட்டி மாறிடுச்சு பாத்தீங்களா. இங்க முன்னாடி இருக்க பாத்தீங்கன்னா ஈட்டிங் லோ ப்ரையாரிட்டியில இருக்கும். இப்போ வந்துட்டு எனக்கு ஹை ப்ரையாரிட்டிக்கு மாறிடுச்சு. ஓகேவா? கோடிங் இதெல்லாம் இருக்குது. இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம இதுவும் பண்ணி போறோம் ஆப்ஷனை. ரிமூவ் 2 கொடுத்துட்டு இதுல என்ன ரிமூவ் பண்ணலாம், இதுல வந்துட்டு நான் கோடிங் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா? கோடிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்துட்டு டாஸ்க் கோடிங் ரிவோர்ட்னு வருது. இப்போ வியூ பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு 2 டாஸ்கா இருக்கும். ஓகேவா? இப்போ வந்துட்டு இது வந்துட்டு ஒரு லூப்ல ஒர்க் ஆகுதுனால என்ன பண்ண போறேன்னா இது வந்துட்டு எக்ஸிட் பண்ணி ஆகும். எக்ஸிட் பண்ணா இது வந்து நிக்கவே நிக்காது, சும்மா ரன் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு வந்து நான் 5 கொடுத்துட்டு எக்ஸிட் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்துட்டு வெளியே வந்துடும். ஓகேவா? அப்ளிகேஷன் எக்ஸிட் ஆயிடுச்சு. ஓகேவா? இதுதான் வந்துட்டு இந்த கோடோட அவுட்புட். ஓகேவா கைஸ்? இது வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது, என்ன மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? கைஸ் இப்போ வந்துட்டு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இது வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆக போகுது, இது எந்த மாதிரி ஒர்க் ஆகுது, இது என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கோட் வந்துட்டு நான் எங்கே போட்டிருப்பேன் அப்படின்னா கிட்டப்ல போட்டிருப்பேன். ஓகேவா? என்னோட கிட்டப் லிங்க் வந்துட்டு நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்லேயும் இல்லைனா வந்துட்டு என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் கொடுக்குறேன். நீங்கள் போயிட்டு கிட்டப்ல போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா வந்துட்டு இந்த கோடை வந்துட்டு நீங்களே வந்துட்டு பார்த்து போட்டு பாருங்கள். ஓகேவா? அப்போ வந்துட்டு ப்ராக்டிஸ் ஆகும், நமக்கு வந்துட்டு அப்படி தான் ப்ராக்டிஸ் ஆகும். அப்படி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேவா? இப்போ வந்துட்டு நம்ம கோடுக்குள்ளே போயிடலாம். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இம்போர்ட் ஜேசன் கொடுத்துருக்கேன். இம்போர்ட் ஜேசன், இம்போர்ட் ஓஎஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஜேசன் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன். ஓகேவா? இதுதான் இதோட மீனிங். இது என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்துட்டு நம்ம கொடுக்கக்கூடிய லாங்குவேஜ் வந்துட்டு மிஷின் ஃபேஸுக்கு மாற்றுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இதுதான். ஓகேவா? மிஷினில் இருக்கிற டேட்டாஸ், மிஷின் கொடுக்க அந்த மிஷின் ஃபேஸில் இருக்கிற டேட்டாஸை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி இருக்கிறதுக்காக தான் வந்துட்டு இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓஎஸ் அப்போ எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓஎஸ் வந்துட்டு நம்மளோட டிவைஸில் வந்துட்டு அந்த ஃபைல் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கா இல்லையா, டிவைஸை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துட்டு இந்த இது யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதுக்கு தான் வந்துட்டு நம்ம இந்த ஜேஎஸ்ஆர் ஓஎஸ் விஷயத்தை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா கிளாஸ்ன்னு சொல்லிட்டு டு டூ லிஸ்ட்னு சொல்லிட்டு வாங்குறோம். ஓகேவா? கிளாஸில் வந்துட்டு டு டூ லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு இது வாங்குறோம், கிளாஸ் ஒன்று வாங்குறோம். ஓகேவா? வாங்கிட்டு என்ன பண்ணுவோம், டெஃபினிஷனில் இனிட்டும் கொடுக்குறோம். இனிட்னா இனிஷியல். ஓகேவா? இனிஷியலாக வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா செல்ஃப் அப்படிங்கிற பேராமீட்டர் யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணிட்டு ஃபைல் நேம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்னா ஜேசான் டாஸ்க் ஜேசான் சொல்லிட்டு வாங்க போகிறோம். நம்ம கொடுக்க எக்ஸாம்பிள் பார்த்துட்டு போலியா டாஸ்க் இங்கே ஸ்டோர் ஆச்சு சொல்லிட்டு டவுட் இருக்கும்.
ஸோ டாஸ்கில் வந்துட்டு ஜேசான்ங்கிற இந்த டாஸ்க் ஃபோல்டர் வந்து சேவ் ஆகுது ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த செல்ஃப் அப்படிங்கிற பேராமீட்டர் வச்சு இந்த ஃபைல் நேம் சொல்லிட்டு வாங்குறோம். ஸோ ஃபைல் நேம் வச்சு இந்த ஃபைல் நேம் டிக்ளேர் பண்ணுறோம் ஓகேவா. டிக்ளேர் பண்ணி என்ன பண்ணுறோன்னா ஸோ டாஸ்க்குமே வந்துட்டு லோட் டாஸ்க்குமே வந்துட்டு டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ லோட் டாஸ்க் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கொடுக்குற டாஸ்க் வந்துட்டு சேவ் ஆகணும் இல்லையா, அங்கே லோட் ஆகணும் இல்லையா, அதுக்காக தான் வந்துட்டு நம்ம கொடுக்குற டாஸ்க் இந்த டாஸ்க்கு இது வந்துட்டு செல்ஃப் லோட் அப்படிங்கிற இடத்துல லோட் டாஸ்க்குங்கிற இடத்துல வந்துட்டு லோட் ஆகணும். ஸோ லோட் ஆகணும் அந்த ஃபைலில். ஸோ அதுக்காக வந்துட்டு இந்த லோட் டாஸ்க் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த லோட் டாஸ்க்கு டாஸ்க் வந்துட்டு எப்படி லோட் ஆகுது, ஸோ அதுதான் வந்துட்டு கீழே இன்னொன்று கொடுத்துருக்கோம். டெஃபினேஷன் சொல்லிட்டு வாங்கிட்டு அதில் வந்துட்டு டாஸ்க் லோட் டாஸ்க்குன்னு பேராமீட்டர் வாங்கிட்டு என்ன பண்ணுறோம் செல்ஃபுங்க பேராமீட்டர் உள்ளுக்கு வாங்கிக்கிறோம். ஸோ செல்ஃபுங்க வந்துட்டு இந்த ப்ரோக்ராமில் ஃபுல்லாக செல்ஃப் அப்படிங்கிற பேராமீட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ செல்ஃப்னு வாங்கிட்டு என்ன பண்ணுறோன்னா இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி OS path exist செல்ஃப் ஃபைல் நேம், அதாவது வந்துட்டு நம்ம கொடுக்குற ஃபைல் நேம் வந்துட்டு இந்த ஓஎஸோட பாத்தில் வந்துட்டு இதாக இருக்கா, பாத்தில் வந்துட்டு இருக்கா, நம்மளோட டிவைஸில் வந்துட்டு இந்த ஓஎஸ் அந்த ஃபைல் நேம் வந்துட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு இது வாங்குகிறோம். வித் ஓப்பன் ஃபைல் நேம் ரீட், அதாவது இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நம்ம ஓப்பன் கொடுக்குறோம் ஓகேவா. ஸோ ஓப்பன் பண்ணுறோம் அந்த ஃபைலை, ஓப்பன் பண்ணி என்னோட ரீடுங்கிற விஷயத்தை கொடுக்குறோம். ஆர்னா ரீட் ஓகேவா. ஸோ ரீட் ஆஸ் ஃபைல் சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். ஸோ ரீட் பண்ணுறோம், ஏன்னா லோட் பண்ணுறதுக்கு ரீட் பண்ணுறோம். ஸோ பார்க்குறக்காக மட்டும் தான், மற்றபடி எதுவும் கிடையாது. ஸோ அதுக்காக வந்துட்டு ரீடுங்கிற இது கொடுத்துட்டு ஆப்ஷன் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆஸ் அ ஃபைல்னு சொல்லிட்டு எழுதுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா ரிட்டன் ஜேசான் லோடு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஸோ ஜேசான் நம்ம கொடுத்த ஜேசான் ஃபைல் இருக்குல்ல அது வந்து லோடும் கொடுத்துட்டு ஃபைலோட நேம் ஓகேவா. ஸோ இது வந்துட்டு ஃபைலுங்கிறது வந்துட்டு ஃபைல் நேம் வரும், அந்த பாத்தில் வரும் ஓகேவா. ஸோ அதுக்காக வந்துட்டு கொடுக்குறது. ஸோ கொடுத்த நம்ம ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ அதோட பிரேக் ஆகிடும் ஓகேவா. ஸோ இதை முடிஞ்சோன்னா வந்துட்டு இந்த விஷயம் வந்துட்டு இங்கேயோட முடிஞ்சிடும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா சேவ் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்துட்டு கொடுக்க நம்ம லோட் பண்ண டாஸ்க் வந்துட்டு சேவ் ஆகணும்ல, சேவ் ஆனால் மட்டும் தான் நமக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் எது காமிக்கும், அடுத்தது பண்ணும்போது காமிக்கும். ஸோ அதுக்காக வந்துட்டு சேவ் பண்ணுறோம். ஸோ சேவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா செல்ஃப் டாஸ்க் சேவ் டாஸ்க்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறோம் ஓகேவா. ஓப்பன் பண்ணிட்டு அது பேராமீட்டர் செல்ஃபுங்க பேராமீட்டர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறோம். ஸோ செல்ஃபுங்க பேராமீட்டர் யூஸ் பண்ணி ஓப்பன் ஃபைல் நேம் சொல்லிட்டு கொடுக்குறோம். ஸோ நம்ம கொடுக்குற ஃபைல் நேம் இருக்குல்ல, ஸோ இங்கே வந்துட்டு இந்த ஸோ இந்த டாஸ்க் ஜேசான் இருக்குல்ல, ஸோ இது வந்துட்டு ஓப்பன் பண்ணல. ஸோ இதுக்காக வந்துட்டு ஓப்பன் இந்த ஃபைல் நேம் ஓகேவா. ஃபைல் நேம் கொடுத்து ரைட்டுங்க கொடுக்குறோம் ஓகேவா. ரைட் எதுக்குன்னா வந்து எடிட்டபிளாக மாற்றணும், அந்த ஃபைல் வந்து நமக்கு எடிட்டபிளாக இருக்கணும். ஸோ அப்படின்னா மட்டும் தான் நமக்கு அந்த எடிட்டிங் ஆப்ஷன் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக வந்து W கொடுக்குறோம். W ரைட் ஓகேவா ஆஸ் அ ஃபைல் கொடுத்துட்டு இது வந்து டம்ப் பண்ணிடுவோம் ஓகேவா. ஸோ இது வந்துட்டு அப்படியே டம்ப் பண்ணி வைக்கிறோம். டம்ப் பண்ணது இது பண்ணிக்கிறது சேமிச்சு வைக்கிறது ஓகேவா. ஸோ அப்படி சேமிச்சு வைக்கிறோம் ஓகேவா. அதாவது சேவ் தான் அதுவும். ஸோ பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோம் நமக்கு வந்துட்டு இப்போ மொத்தம் எத்தனை ஆப்ஷன் இருந்துச்சு, ஆடு ரிமூவ் அடுத்தது எடிட் ஓகேவா. ஸோ இது வந்துட்டு மெயின் டாஸ்க், அதாவது வியூ அப்படிங்கிற டாஸ்க் இருந்துச்சு. ஸோ இது டாஸ்க் நமக்கு இருந்துச்சு இல்லை. ஸோ இது எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா டெஃபினிஷன் வாங்கிட்டு என்ன பண்ணுறோன்னா ஆட் டாஸ்க் அப்படிங்கிற விஷயத்தை வாங்குறோம் ஓகேவா. ஸோ ஆட் டாஸ்க் பண்ணிவிட்டு செல்ஃபுங்க பேராமீட்டர் யூஸ் பண்ணிவிட்டு இது என்ன பண்ண போதும், எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ண போதும். டாஸ்க்குங்கிற பேராமீட்டரும் ப்ரையாரிட்டிங்கிறத வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு டாஸ்க் அண்ட் ப்ரையாரிட்டி ஓகேவா. ஸோ ரெண்டுமே நம்ம கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு என்ன பண்ணுறோன்னா இது ரெண்டுத்தையும் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணி ஆகணும் ஓகேவா. ஸோ டாஸ்க்கோட சேர்த்து டாஸ்க் அண்ட் பேராமீட்டர் ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோன்னா இந்த டாஸ்க்கு அண்ட் பேராமீட்டர் வந்துட்டு அப்பன் பண்ணுறோம் ஓகேவா. அப்பன்ட்டு இதை யூஸ் பண்ணி அப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா இதை சேவ் பண்ணிடுறோம். ஸோ நம்ம சேவ் ஆகும்போது எப்படி சேவ் ஆகும், நமக்கு டாஸ்க் அண்ட் அதோட பேராமீட்டர் ரெண்டுமே சேர்ந்து தான் வந்துட்டு நமக்கு சேவ் ஆகும் ஓகேவா. ஸோ அதுக்காக வந்துட்டு இந்த அப்பன் பண்ணி இதை சேவ் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன ஆகுது, நம்ம சேவ் பண்ணதுக்கு என்ன ஆகுது, நமக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு இல்லையா, என்னென்னு வந்துச்சு. ஸோ இந்த டாஸ்க் வந்துட்டு எனக்கு இந்த ப்ரையாரிட்டியோட வந்துட்டு இது ஆட் ஆகிருக்கு ஓகேவா. ஸோ இப்படி தான் வந்துட்டு நமக்கு சேவ் ஆகுது. ஸோ இப்போ கோடிங் அப்படிங்கிற டாஸ்க் வந்துட்டு ஹை ப்ரையாரிட்டி வந்துட்டு நமக்கு ஆட் ஆகுது ஓகேவா. ஸோ அப்படி தான் வந்துட்டு இது ஒர்க் ஆகும். ஸோ அதுக்காக தான் கொடுக்கும். ஸோ இதில் எஃப் அப்படியே ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த எஃப்னு இருக்கு இல்லையா, அந்த எஃப் அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங். ஸோ ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜேசன் ஃபைலில் வந்துட்டு நம்ம கொடுக்கறது வந்துட்டு அவருக்கு அப்படியே புரியணும், ஃபார்மேட்டடாக இருக்கணும். ஸோ அப்போ நமக்கு பார்க்கும்போது வந்துட்டு நம்ம ஈஸியாக அதை கலெக்ட் பண்ணுறக்கும் இது பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும் ஓகே, ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்துட்டு இது வந்து ஸ்ட்ரிங்கை நம்ம ஃபார்மேட் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ஃபார்மேட் பண்ணி ஸ்ட்ரிங்கை நம்ம கொடுக்குறோம் ஓகேவா. ஸோ அதுக்காக வந்துட்டு அந்த ஃபார்மேட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இதே மாதிரி வந்துட்டு ரிமூவ் டாஸ்க். ஸோ ரிமூவ் டாஸ்க் என்ன பண்ணுறோன்னா ஸோ இது வந்துட்டு டீங்கிற டிக்ஷனரி வாங்கியிருக்கோம். ஸோ அந்த டாஸ்க்குங்கிறத வந்துட்டு நம்ம டீன் வாங்கியிருக்கோம் ஓகேவா. ஸோ ஃபார் டீன் கொடுத்துட்டு இன் செல்ஃப் டாஸ்க் ஓகேவா. ஸோ ஸ்டோர் பண்ண டாஸ்க் இருக்குல்ல அதை வந்துட்டு செல்ஃப் டாஸ்க். ஸோ அந்த டாஸ்க்லேருந்து வந்துட்டு இப்போது டாஸ்க் நம்ம எடுக்கிறோம் ஓகேவா. ஸோ இந்த இது இருக்கு இல்லையா, ஸோ இது வந்துட்டு ஏதாவது இது நம்ம ரிமூவ் பண்ணுற என்ன டாஸ்க் பண்ணால் இருக்கலாம். ஸோ அது வந்துட்டு கோடிங்காக இருக்கலாம், ஈட்டிங்காக இருக்கலாம், ஸ்லீப்பிங்காக இருக்கலாம், இது ஒன்றும் இருக்கலாம். ஸோ அது வந்துட்டு ஒரு டாஸ்க் ஓகேவா. ஸோ டாஸ்க் வந்து என்ன பண்ணுறோம், ரிமூவ் பண்ணுறோம் ஓகேவா. ஸோ ரிமூவ் கொடுத்துட்டு ஸோ அதில் வந்துட்டு இந்த டிக்ஷனரி வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துறோம் ஓகேவா. அந்த இது டிக்ஷனரி ரிமூவ் ஆகணும் இல்லையா. ஸோ அதுக்காக வந்துட்டு இதை கொடுத்துட்டு இது வந்துட்டு நம்ம சேவ் பண்ணிடுவோம். ஸோ ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம மிச்சம் ரெண்டு இருக்கும்ல அதை சேவ் பண்ணணும்ல, அதுக்காக வந்துட்டு இதை சேவ் பண்ணுறதுக்காக வந்துட்டு சேவ் டாஸ்க்னு சொல்லிட்டு கொடுக்குறோம் ஓகேவா.
ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த டாஸ்க் ரிமூவ் வச்சுட்டு ஒரு மெசேஜ் வந்துச்சுல்ல, ஸோ அந்த மெசேஜுக்காக என்ன பண்ணணும்னா எஃப் டாஸ்க் கொடுத்து டாஸ்கோட நேம் அது போய் ரிமூவ், ஓகேவா, ரிமூவ் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னா அதோட முடிஞ்சது, ஓகே, இது முடிஞ்சிடும். ஸோ இல்லை நமக்கு வந்துட்டு இது எதுவுமே நடக்கலை அப்படிங்கும்போது, இல்லை நம்ம கொடுத்த டாஸ்க்கு தப்பு எல்லாம் நமக்கு ஒன்றும் நடக்கலை அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் கொடுத்த டாஸ்க் நடக்கலை அப்படிங்கிறதுக்காக எஃப் டாஸ்க்குன்னு கொடுத்துட்டு டாஸ்கோட நேம் நாட் ஃபவுண்ட், அந்த டாஸ்க் நம்ம கொடுத்த டாஸ்க் வந்துட்டு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை காமிக்குது, ஓகேவா. ஸோ இதான் வந்துட்டு ஆட் அண்ட் ரிமூவ் பார்த்தாச்சுல. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், எடிட். ஸோ எடிட்டிங் என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ இதே மாதிரி தான் வாங்குறோம், எடிட் டாஸ்க்னு வாங்குறோம், வாங்கிட்டு செல்ஃபுங்க பேராமீட்டர் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் ஓல்டு டாஸ்க் நியூ ப்ரையாரிட்டி கொடுக்குறோம். ஸோ இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம ஓல்டு டாஸ்க்கு ஆல்ரெடி சேவ் ஆயிருக்காது. ஸோ ஆல்ரெடி ஃபைலில் சேவ் ஆயிருக்குதுன்ட்டு ஓல்டு டாஸ்க், ஓகேவா. ஸோ இந்த ஓல்டு டாஸ்க் அண்ட் நியூ டாஸ்க் அப்படின்னா வந்துட்டு நம்ம அந்த டாஸ்க்கு போல இன்னொரு டாஸ்க் கொடுக்க போகிறோம் இல்லையா, அந்த டாஸ்க்கு வந்துட்டு நியூ டாஸ்க், ஓகேவா. ஸோ நியூ டாஸ்க், ஓல்டு டாஸ்க் அண்ட் நியூ ப்ரையாரிட்டி. ஸோ புதுசாக டாஸ்க்கு போது அந்த டாஸ்க் வந்துட்டு புது ப்ரையாரிட்டி இருக்கும், ஓகேவா. ஸோ அந்த புது நியூ ப்ரையாரிட்டி, ஸோ மூணுமே கொடுக்குறோம். ஸோ என்ன பண்ணுறோம்னா இஃப் இந்த டாஸ்க் வந்துட்டு வாங்குறோம், இது ஓல்டு டாஸ்க், இப்போ நம்ம கொடுக்க போது இப்போ எடிட்டிங் அப்படிங்கிறது ஓல்டு டாஸ்க் ஆல்ரெடி இருக்குது, ஓகேவா. ஸோ இந்த டாஸ்க் வந்துட்டு ஆல்ரெடி இருக்குது, ஸோ ஓல்டு டாஸ்க். அண்ட் இப்போ நம்ம கொடுக்க போகிறது, ஸோ நெக்ஸ்ட் இந்த ஈட்டிங் கொடுக்கேன், ஸோ அது வந்துட்டு நியூ டாஸ்க், ஓகேவா. ஸோ அது வந்து நியூ டாஸ்க்னு வாங்குறேன். அண்ட் அதோட நியூ ப்ரையாரிட்டி டீன்னு சொல்லிட்டு ப்ரையாரிட்டியும் கொடுக்குறோம். ஸோ நியூ ப்ரையாரிட்டி, ஸோ அதையும் வாங்கியாச்சு. வாங்கிட்டு இப்போ சேவ் பண்ணுறோம், ஓகேவா. ஸோ என்ன பண்ணுறேன்னா இந்த ஓல்டு டாஸ்க்கு பதிலாக அப்டேட்டட் டு நியூ டாஸ்க் வித் நியூ ப்ரையாரிட்டி சொல்லிட்டு கொடுத்துட்டு ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸோ புரியுதா இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ஓல்டு டாஸ்க்கை வாங்கிட்டு டாஸ்க் வந்து நியூ டாஸ்க்காக மாற்றுறோம். ஓல்டு டாஸ்க் அதை நியூ டாஸ்க்காக மாற்றிட்டு அது பண்ணிட்டு அது நியூ ப்ரையாரிட்டியும் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறோம். ஸோ ஓல்டு டாஸ்க் வந்துட்டு காணாமல் போயிடும், நியூ டாஸ்க் வந்துட்டு அங்கே சேவ் ஆயிடும், ஓகேவா. அந்த ஓல்டு டாஸ்க் வரலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பிரிண்ட் கொடுக்கும், ரிட்டர்ன் கொடுத்தாச்சுன்னா அதோட முடிஞ்சிடும், ஓகேவா. ஸோ இல்லைப்பா அப்படின்னா இதே மாதிரி தான், அந்த நீ கொடுத்த வந்துட்டு இங்கே இல்லவே இல்லை, நம்ம இல்லாதவனை கொடுக்கும்போது ஸோ எடிட்டிங்க்கு பதிலாக வந்துட்டு நம்ம புதுசாக வந்துட்டு குக்கிங் சொல்லிட்டு கொடுக்கனா குக்கிங் நாங்கள் கொடுக்கவே இல்லை, அப்போ எப்படி இதாகும். ஸோ அதுக்கு என்ன ஆகுதுன்னா இங்கே வந்துட்டு ஓல்டு டாஸ்க் வந்து நாட் ஃபவுண்ட் சொல்லிட்டு வந்துடுது, ஓகேவா. ஸோ அதுக்காக வந்துட்டு பிரிண்ட் கொடுத்து இது பண்ணிடுறோம். ஸோ அதுக்கப்புறம் வியூ டாஸ்க், ஓகேவா. ஸோ வியூ டாஸ்க்கில் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் சொல்லிட்டு வாங்கிட்டு வியூ டாஸ்க்னு வாங்குறோம், செல்ஃபில் வாங்கிடுறோம், செல்ஃபுங்க பேராமீட்டரில் வாங்கிடுறோம். அதுவும் இஃப் நாட் டாஸ்க், அதாவது இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு செல்ஃப் டாஸ்கில் வந்துட்டு இல்லை, நம்ம கொடுக்க டாஸ்க் வந்துட்டு இல்லை அப்படின்னா, டாஸ்க்கே இல்லை அப்படின்னா வந்துட்டு நோ டாஸ்க் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும், ஓகேவா. ஸோ அது மெசேஜ் வருது இல்லையா. ஸோ நம்ம வந்துட்டு இந்த எதுவுமே சேவ் பண்ணல அப்படின்னா வந்துட்டு இந்த செல்ஃப் டாஸ்க்குங்க வந்துட்டு எதுவுமே இல்லைன்னா வந்துட்டு நமக்கு வந்துட்டு நோ டாஸ்க் ஃபவுண்ட் இந்த லிஸ்ட்னு சொல்லிட்டு வரும், ஓகேவா. ஸோ இல்லை அப்படின்னாக்க வந்துட்டு என்ன ஆகுதுன்னா யுவர் டாஸ்க்கு நம்ம வந்துட்டு சப்போஸ் இருக்குது அப்படின்னா வந்துட்டு யுவர் டாஸ்க்குன்னு கொடுத்துட்டு ஃபார் ஐடிஎக்ஸ்னா இண்டெக்ஸ், ஓகேவா. ஸோ இண்டெக்ஸ் டீன்னு போட்டு, டீனா அந்த இது டிக்ஷனரி, டாஸ்க் டிக்ஷனரி வந்துட்டு டி, ஓகேவா. டி இன் எனுமரேட் கொடுத்துட்டு என்ன ஆகுதுன்னா வந்துட்டு செல்ஃப் டாஸ்க் ஸோ இஸ் ஈக்குவல் டு 1, அதாவது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஃபஸ்ட்டு சேவ் பண்ணியிருப்போம் இல்லையா அந்த டாஸ்க் வந்து, ஸோ அதான் வந்துட்டு ஸ்டார்ட் 1லேருந்து முதல் டாஸ்க்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகி நமக்கு வந்துட்டு ஒவ்வொன்றா பிரிண்ட் ஆகுது, ஓகேவா. டாஸ்க்கு பிரிண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இது பிரிண்ட் ஆகுது. ஸோ இது வந்துட்டு இந்த இண்டெக்ஸ் வந்துட்டு ஸோ அந்த 1 2 3 இருக்கு இல்லையா, அதுக்காக வந்துட்டு இந்த இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஓகேவா. வரிசையாக சேவ் ஆகிறதுக்காக ஸோ யூஸ் பண்ணி இது பண்ணுறோம். ஸோ இதோட வியூ டாஸ்க் முடிஞ்சது, ஓகே. இப்போ எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ இது எப்படிலாம் வாங்குறது ஆப்ஷன் நமக்கு எப்படிலாம் காமிக்கும் அப்படிங்கும்போது இங்கே வரும். ஸோ டெஃப் மெயின், ஸோ இங்கேருந்து வந்துட்டு நமக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. மெயினுங்க வந்துட்டு என்ன அர்த்தம்னா நமக்கு வந்துட்டு இந்த மெயினுங்க இடத்துல வந்து அப்ளிகேஷன் ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆகும். நமக்கு இது வந்துட்டு ப்ராசஸ் உள்ள ப்ராசஸ், ஓகேவா. ஸோ இந்த மெயினுங்க வந்துட்டு அப்ளிகேஷன்ஸ் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ப்ராசஸ் வந்துட்டு இங்கே ஐ மீன் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு கண்ணால் பார்க்க போகிறது இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்ன பண்ணுறேன்னா டூ டூ லிஸ்ட்னு சொல்லிட்டு வாங்கிட்டு டூ டூ லிஸ்டிங் ஆல்ரெடி நான் வாங்கியிருந்தேன் இல்லையா. ஸோ அதை வாங்கி இங்கே டூ டூ லிஸ்ட்னு சொல்லிட்டு நான் வாங்கிடுறேன். இந்த ஃபைல் இதுக்கு வாங்கிடுறேன், ஓகே. இந்த கிளாஸ் நான் வாங்கிடுறேன். வாங்கிட்டு என்ன பண்ணுறேன்னா வைல் ட்ரூ, இப்போ வந்துட்டு இந்த மெயினில் வந்து டூ டூ லிஸ்டிங் வந்துட்டு இருக்குது அப்படின்னா, ஆமாம் இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த ஆப்ஷன்ஸ் காமிக்க போகுது. ஸோ இதில் வந்துட்டு என் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு, இதில் ஆப்ஷன் பதில் என்ன கொடுத்துருக்கு, அப்புறம் வந்துட்டு நியூ லைன், ஓகேவா. ஸோ பக்கத்தில் பார்த்து ஒட்டி இருக்காது, நியூ லைனில் வரும். ஸோ நியூ லைன் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா ஸோ இது கொடுக்கும்போது இது கீழே எல்லாத்துக்கும் நியூ லைன் வந்துடும், ஓகேவா. ஸோ இதில் நியூ லைன் ஆப்ஷன் சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நமக்கு கீழே என்ன ஆப்ஷனில் வரும், ஆட் டாஸ்க்கு, ரிமூவ் டாஸ்க், அது எடிட்டிங் டாஸ்க், அப்புறம் வந்துட்டு வியூ டாஸ்க், எக்ஸிட், அது சொல்லிட்டு 5 டாஸ்க் நம்ம கொடுத்துட்றோம், ஓகேவா. நான் 5 ஆப்ஷன் கொடுத்துறோம். அதில் கொடுத்துட்டு என்ன பண்ணுறோன்னா இப்போ நம்ம சாய்ஸ் வாங்க போகிறோம். ஸோ சாய்ஸ் என்னென்னா நம்ம வந்துட்டு எப்படி சாய்ஸ் வாங்குவோம். ஸோ இன்புட்டும் கொடுத்துட்டு நம்ம மேலே கொடுத்துருக்கோம்ல இந்த 5 இது எல்லாமே வைல் லூப்புக்குள்ள தான் வருது, ஓகே. வைல் லூப்புங்கிறது என்னென்னா ஒரு க்ளோஸே ஆகாத லூப். நான் ஆல்ரெடி டெஃபினேஷனில் சொல்லியிருப்பேன், எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வைல் லூப்பில் வந்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா இது பண்ண போகிறோம், ஓகேவா. ஐ மீன் வைல் லூப்பை வந்துட்டு நான் எண்ட்லெஸ்ஸாக வந்துட்டு ரன் ஆகிட்டே இருக்க போகுது எனக்கு. ஸோ அதுக்காக வந்துட்டு வைல் லூப் யூஸ் பண்ணுறேன். ஸோ டக்குன்னு முடிஞ்சிடக்கூடாது. இஃப்னு போட்டால் இந்த இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ எனக்கு அப்படி முடியக்கூடாது. அதுக்காக வந்துட்டு வைல் லூப் யூஸ் பண்ணுறோம். அப்படின்னா வந்துட்டு நம்ம எடிட் பண்ணாமல் எடிட் பண்ணிக்கலாம், அடிக்கடி க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும், திரும்பி இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் வைல் லூப், ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் சாய்ஸும் கொடுத்து இன்புட் வாங்குறேன். இன்புட்டில் என்ன பண்ணுறேன் ஆப்ஷன் 1 to 5. ஸோ இங்கே 1 to 5 இருக்குல்ல, 1 to 5 வாங்குறேன், ஓகேவா.
ஸோ இப்போ 1 to 5 நான் வாங்கியாச்சு. ஸோ இங்கே வந்துட்டு எனக்கு கேட்கும், எனக்கு 1 to 5 கேட்டுச்சு இல்லையா, அவன் கேட்கும். ஓகேவா, இதை கேட்டிருக்கு பார்த்தீங்களா, இங்கே 1 to 5 கேட்கும், 1 கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் இங்கே கேட்டிருக்கு. ஸோ இஃப் நான் 1ன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன வந்து என்டர் டாஸ்க்னு சொல்லிட்டு. ஸோ 1 என்னது ஆட் டாஸ்க். ஸோ ஆட் டாஸ்க் என்ன என்டர் ஆகும், நமக்கு டாஸ்க் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்டர் பண்ணுறது, ப்ரையாரிட்டி வந்துட்டு இன்புட் ஆகுது, அதுக்கு லோவாக ஹையான்னு சொல்லிட்டு வாங்குறது. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு இந்த டூ டூ லிஸ்ட் வந்துட்டு டாஸ்க் வந்துட்டு ஆட் ஆயிரும். ஓகேவா, புரியுதா? இந்த ஆட் டூ டூ லிஸ்ட்டில் இந்த ஆட் டாஸ்க் வந்துட்டு இந்த டாஸ்க் வந்துட்டு நமக்கு ஆட் ஆகிறதுக்காக ஆட் டாஸ்க்கும் கொடுத்துட்டு இது கொடுத்துருக்கோம். ஓகேவா, ப்ரையாரிட்டி அண்ட் டாஸ்க். ஸோ ரெண்டு போய் வாங்கியிருக்கோம், இன்புட் வாங்கியிருக்கோம். ஸோ அதை கொடுத்து இது கொடுத்துரும். இல்லைனா எலிஃப்னு கொடுத்துட்டு, ஏன்னா வந்துட்டு இஃப் வந்துட்டு அகைன் யூஸ் பண்ண முடியல. ஸோ எலிஃப். இல்லைனா நமக்கு வந்துட்டு ஆப்ஷன் 2 கொடுக்கும் அப்படின்னாக்க அந்த பட்சத்தில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ரிமோட் டாஸ்க் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி ஆடுக்கு கொடுத்த மாதிரி தான் இதுவும். ஸோ ரிமோட் டாஸ்க் பண்ணுறோம். அதே மாதிரி தான் வந்துட்டு 3. ஸோ 3 வந்துட்டு என்ன பண்ணுறோம், ஓல்ட் டாஸ்க் வந்துட்டு வாங்குறோம். அதுக்கப்புறம் நியூ டாஸ்க் வாங்குறோம். ஸோ நியூ ப்ரையாரிட்டியும் வாங்குறோம். வாங்கி என்ன பண்ணுறோம், இந்த ரீட் டாஸ்கில் வந்துட்டு மாற்றுறோம். ஓகேவா, ஸோ இதை சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்கு. ஸோ அப்போ இது இங்கே நடக்க பர்சனில் வந்துட்டு நமக்கு மேலே நடக்காது. ஓகேவா, ஸோ இங்கே கீழே நடக்காம நமக்கு மேலே நடக்காது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், 4th ஆப்ஷன். ஸோ வியூ டாஸ்க். ஸோ வியூ டாஸ்க்கு போது நமக்கு கொடுத்துட்டோம். நம்ம வந்து வியூ டாஸ்க்கு வந்துட்டு நமக்கு அப்படியே இருக்கிற அப்படியே காமிக்கணும், லிஸ்ட்டில் இருக்க அப்படியே காமிக்கணும். ஸோ அதுக்காக வந்துட்டு வியூ டாஸ்க் வந்துட்டு இது கொடுக்குறோம். ஓகேவா, ஸோ 5வது வந்துட்டு 5வது ஆப்ஷன் என்னது எக்ஸிட். ஸோ எக்ஸிட் என்னது, நம்ம வந்துட்டு மொத்தம் வந்துட்டு வெளியே வர்றதுக்காக. ஸோ வெளியே வர்றதுக்காக என்ன பண்ணுறோம், பிரேக்குங்க விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ பிரேக் என்னது, ஒரு விஷயத்தை வந்துட்டு முடிச்சுட்டு வெளியே வர்றதுக்காக தான் பிரேக். ஓகேவா, ஸோ பிரேக் யூஸ் பண்ணுறோம். ஸோ இல்லைப்பா எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, ஸோ இல்லைப்பா நீ வந்துட்டு 6 இல்லை 7 கொடுக்க அப்படின்னா எனக்கு என்ன காமிக்கணும், இன்வெலிட் சாய்ஸ். சாய்ஸ் வந்துட்டு அங்கே இல்லவே இல்லை. ஓகேவா, ஸோ இன்வெலிட் சாய்ஸ் ப்ளீஸ் ட்ரை அகைன் சொல்லிட்டு கொடுத்து இதோட முடிக்கணும். ஸோ கீழே இங்கே வந்துட்டு எதுக்கு இப்படி கொடுக்கும் அப்படின்னா வந்துட்டு இந்த ஃபைலை வந்துட்டு வாங்குறோம். ஓகேவா, ஸோ நேம் இஃப் நேம்னு கொடுத்துட்டு இந்த ஃபைல் என்னது நமக்கு வந்து மெயின். ஸோ இந்த மெயின் இருக்குல்ல, நம்ம இங்கே வாங்கியிருக்கோம், டெஃப் மெயின் வாங்கியிருக்கோம்ல. ஸோ இது வந்துட்டு நம்ம கீழே வாங்கி ஆகணும் இல்லையா. ஸோ அதுக்காக வந்துட்டு இந்த மெயினுங்கிற விஷயத்தை இங்கே கொடுக்குறோம். இதை மெயின் கொடுக்காம எதுவுமே கொடுக்க வந்துட்டு இந்த ஃபைல் நமக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகாது. ஸோ அதுக்கு வந்துட்டு மெயின் கொடுத்துட்டு மெயின் வந்துட்டு இங்கே ரன் பண்ணுற மாதிரி பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இப்படி தான் வந்துட்டு இந்த கோடு வந்துட்டு முழுசாக ரன் ஆகுது. இதுதான் வந்துட்டு டூ டூ லிஸ்ட். ஓகேவா, இதுதான் டூ டூ லிஸ்ட் ப்ரோக்ராம். இது வந்துட்டு நீங்கள் வீட்டில் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரியும். இல்லை உங்களுக்கு வந்து கோட் வேணும்னு நினச்சிங்கன்னா நான் வந்துட்டு என்னோட கிட்டப்பில் கொடுத்துருக்கேன். நான் அகைன் சொன்ன மாதிரி கிட்டப்பில் கொடுத்துருக்கேன். கிட்டப்பில் செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் பயோலையும் இருக்கும், அதை எடுத்து செக் பண்ணி பாருங்கள். நான் வந்துட்டு எல்லா வீடியோவுமே இங்கே யூடியூப்லேயுமே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேயும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே ஓகே, ஸோ இல்லை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு டைம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துருவோம், லாஸ்ட் ஒரு டைம். ஸோ இப்படி தான் வந்துட்டு இது ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ என்ன பண்ண போதுன்னா நான் வந்துட்டு இல்லாதவனை கொடுக்க போகிறேன். ஸோ நான் 6வது கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ கொடுத்து கிளிக் பண்ணும்போது என்ன காமிக்குது, இன்வெலிட் சாய்ஸ் ப்ளீஸ் ட்ரை அகைன். இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்துட்டு வியூ டாஸ்க் கொடுக்குறேன். எனக்கு இருக்க டாஸ்க் செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ டாஸ்க் கொடுக்கும்போது என்ன இருக்குது, எனக்கு ஸ்லீப்பிங் ஹை ப்ரையாரிட்டி, அதுக்கு வந்துட்டு ஈட்டிங் ஹை ப்ரையாரிட்டின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேவா, ஸோ இப்படி தான் வந்துட்டு இது ஒர்க் ஆகுது. ஸோ இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம வந்துட்டு சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க்குமே வந்துட்டு நம்மளோட ஹேண்டில் இருக்கு, அதையுமே போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். சப்போர்ட் பண்ணீங்கன்னா மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஓகே கைஸ், ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்ப்போம். ஓகேவா, டாடா பாய்.